இந்த டிஷ் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது குடலை வந்து நல்லா கழுவணும். 2 பேன் ஃபுல்லாக கொதிக்கிற வெண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல ஸ்பாட்டில் வச்சு பிரட்டி விட்டு இது உதிரியாக மாறுற வரைக்கும் நீங்கள் கழுவி எடுத்துக்கோங்க. இது வெள்ளையாகவும் மாறிடும். அப்புறமா குக்கரில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி 10 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. ரெண்டாவது ப்ராசஸில் வந்து 1/2 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் குழம்பு பொடி, இது 3ஐயும் போட்டு குக்கரை மூடி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. மூணாவது ப்ராசஸில் தேங்காய், கசகசா, முந்திரி அரைச்சி ஊற்றிட்டு எண்ணெய் 2 கரண்டி போட வச்சு 2 கையளவு சின்ன வெங்காயம் தாளித்து கொட்டி குக்கரை மூடி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னொரு 10 நிமிஷம் வச்சு இறக்கிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிலில் வந்து குழம்பு பொடி தாளித்து கொட்டிட்டிங்கன்னா அழகான கலரோட சூப்பராக குழம்பு வந்து குடல் குழம்பு தயாராகிடும். ஃபைனலாக உங்களுக்கு தேங்காய் பால் இருந்ததுன்னா நீங்கள் ஊற்றிட்டு லைட்டாக ஒரு கொதி வர வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான். மணக்க குடல் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வச்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலையும் கம்மம் கொட்டும். வாழ்க வளமுடன்.